ஆசிரியர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் டே 1 சேலஞ்சை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட மார்க்ஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதே போல் நம்ம சேனலில் வைக்கிற எல்லா டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுங்கள். வரப்போகிற டெட் எக்ஸாம்லேயே கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்ஸோடு பாஸ் பண்ணுவீங்க. எல்லோரும் நம்மளோட டெஸ்ட் நோட் எடுத்துக்கோங்க. கொஸ்டின் சொல்லும்போது ஆன்சர் மட்டும் எழுதுங்க. ஃபைனலாக நம்ம ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கால்டுவெல், மணவை முஸ்தபா, ஈரோடு தமிழன்பன், பி. ரத்தினம். தண்ணீர் தேசம் என்ற நூலை எழுதியவர் யார்? கோமல் சுவாமிநாதன், வைரமுத்து, மா. கிருஷ்ணன், வித்யானந்தன். பொறுத்துக. வாய்க்கால் மீன்கள், மா. ராசமாணிக்கனார். ஆன்சர் மட்டும் எழுதுங்க. தமிழர் சால்பு, வே. இறையன்பு. தமிழக வரலாறு, வித்யானந்தன். வாய்க்கால் மீன்கள், தமிழர் சால்பு, தமிழக வரலாறு, இது மூணுத்துக்கும் லைனாக எழுதிக்கோங்க ஆன்சர் என்ன வரும்ன்றது. நெக்ஸ்ட், கல்வி சிறுகதைகள் அடங்கிய ஓய்ந்திருக்கலாகாது என்ற நூலை தொகுத்தவர் யார்? இப்படிதான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அரசி ஆதி வள்ளியப்பன், சிங்கீத் ஐத் மாதவ், பிரளயன், மாலாலா. முதல் ஆசிரியர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சா. முகமது அலி, சிங்கிஸ் ஐத் மாதவ், ஸ்டீஃபன் ஹாக்கிங், என். சொக்கன். திருக்குறள் கதைகள் என்ற நூலை எழுதியவர் யார்? கிருபானந்த வாரியார், வ. உ. சிதம்பரம், கலைஞர் கருணாநிதி, கி. ராஜநாராயணன். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? மு. மேத்தா, ஈரோடு தமிழன்பன், அறிவுமதி, திலகவதி. தமிழ் பழமொழிகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கி. வ. ஜெகநாதன். இங்கே ஆக்கா அப்படிலாம் வராது, சரிங்களா? பெருமாள், சா. கந்தசாமி, தமிழ்ச்செல்வன். அறிஞர் அண்ணா கடிதம் எழுதியது யாருக்கு? இது ஆக்சுவலாக நிறைய டைம் கேட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின். இது மட்டும் கேட்க மாட்டாங்க. அறிஞர் அண்ணா கடிதம் எழுதுனது கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா மு. வரதராசனார் அவர் யாருக்கு கடிதம் எழுதினாங்க அப்படின்னு சொல்லியும் கேட்பாங்க. மு. வரதராசனார் முக்கியம், அறிஞர் அண்ணாவும் முக்கியம். அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினாங்கன்றத ஆப்ஷனில் சொல்லுங்கள். பச்சை நிழல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? உதயசங்கர், பாவண்ணன், நீலமணி, எம்.பி. அகிலார். பச்சை நிழல் என்ற நூலின் ஆசிரியர். பறவை மனிதர், சலீம் அலி. ஆக்சுவலாக இங்கே சலீம் அலி வராது, இது தப்பு. முகமது அலி, சரிங்களா? முகமது அலி. பறவை மனிதர் முகமது அலி பெயரோடு தொடர்புடைய நூல் எது? அதோ அந்த பறவை போல, செவ்வியல் இலக்கிய பறவைகள், சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, பறவைகளின் உலகம். ஆறாம் திணை என்ற மருத்துவ நூலை எழுதியவர் யார்? மருத்துவர் கு. சிவராமன், மருத்துவர் முத்துலட்சுமி, முனைவர் சேதுமணி மணியன், நன்னன். உலகின் மிகச்சிறிய தவளை
என்ற நூலின் ஆசிரியர் யார்? எஸ். ராமகிருஷ்ணன், ஜேம்ஸ் லவ்லாக், கந்தசாமி, வி.மு. சாம்பசிவன். தக்கையின் மீது 4 கண்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கந்தசாமி, வல்லிக்கண்ணன், பூவண்ணன், வெண்ணிலா. எண்ணங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? எம்.எஸ். உதயமூர்த்தி, ராஜம் கிருஷ்ணன், திலகவதி, மு. வரதராசனார். ஆன்சர் செக் பண்ணலாம். ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்திருந்தீங்கன்னா என்ட்ரு பண்ணும்போது, அதாவது கமெண்ட்டில் போடும்போது, இனி வர எல்லா எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுப்பேன் அப்படின்ற தாட்டை மனசில் வச்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் 1 மார்க் 2 மார்க் இல்லை கொஞ்சம் மார்க் குறைஞ்சிருந்ததுன்னா வரப்போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் மார்க்ஸ் என்ட்ரு பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட எண்ணங்களுக்கு சக்தி அதிகம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அந்த எண்ணமே அதற்கான முயற்சியும் உங்களை செய்ய வைக்கும். சரிங்களா? ஆன்சர் பார்க்கலாம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல். தண்ணீர் தேசம் என்ற நூலை எழுதியவர் வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள். வாய்க்கால் மீன்கள்னா இறையன்பு. தமிழர் சால்பு. தமிழர் சால்புனா வித்யானந்தன். தமிழக வரலாறு ராசமாணிக்கனார். அப்போ ஆன்சர் 312, அதாவது ஆ இ ஆ. ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட், கல்வி சிறுகதைகள் அடங்கிய ஓய்ந்திருக்கலாகாது என்ற நூலை தொகுத்தவர் யார்? அரசி ஆதி வள்ளியப்பன். முதல் ஆசிரியர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சிங்கித் ஐத்மாதவ். திருக்குறள் கதைகள் என்ற நூலை எழுதியவர் யார்? கிருபானந்த வாரியார். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? மு. மேத்தா. தமிழ் பழமொழிகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் பழமொழிகள் அப்படின்னா கி.வா. ஜெகநாதன். அறிஞர் அண்ணா கடிதம் எழுதியது யாருக்கு? தம்பிக்கு. பச்சை நிழல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? உதயசங்கர். பறவை மனிதர் முகமது அலி பெயரோடு தொடர்புடைய நூல் எது? அதோ அந்த பறவை போல. ஆறாம் திணை என்ற மருத்துவ நூலை எழுதியவர் யார்? மருத்துவர் கு. சிவராமன். உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் யார்? எஸ். ராமகிருஷ்ணன். தக்கையின் மீது 4 கண்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சா. கந்தசாமி. ஃபர்ஸ்ட், எண்ணங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? எம்.எஸ். உதயமூர்த்தி. மறக்காமல் உங்களோட மார்க்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.